ஆளுநர் மாளிகையை புனரமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்காலிக துணைநிலை ஆளுநர் இல்லம் மற்றும் அலுவலகத்தை பழைய சாராய ஆலை வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்திற்கு இடமாற்றம் செய்ய நடைபெற்று வரும் ஏற்பாடுகளையொட்டி அதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. தற்போதுள்ள துணைநிலை ஆளுநர் மாளிகை புனரமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்காலிக துணைநிலை ஆளுநர் இல்லம் மற்றும் அலுவலகத்தை பழைய சாராய ஆலை வளாகத்தில் புதிதாக கட்டப்பட உள்ள கட்டிடத்திற்கு இடமாற்றம் செய்ய நடைபெற்று வரும் ஏற்பாடுகளை ஒட்டி அதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பூமி பூஜையில் கலந்து கொண்டனர். துணைநிலை ஆளுநரின் செயலர் நெடுஞ்செழியன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து புதிதாக புனரமைக்கப்பட்டுள்ள பாரம்பரிய மேரி கட்டிடத்தை துணைநிலை ஆளுநர் பார்வையிட்டார். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் சாலையில் செல்லும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என போக்குவரத்து போலீசாருக்கு SSP பிரவீன்குமார் திரிபாதி அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை முறைப்படுத்தும் வகையில் 2 கோடி ரூபாய் செலவில் 84 இடங்களில் சோலார் மூலம் இயங்கும் டிஜிட்டல் சிக்னல்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பணி நிறைவடைந்த சிக்னல்கள் செயல்பாட்டுக்கு வரவுள்ள நிலையில் சிக்னல்களை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து போக்குவரத்து காவலர்களான பயிற்சி முகாம் புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை மைதான வளாகத்தில் நடைபெற்றது. போக்குவரத்து காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி தலைமையில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் போக்குவரத்து காவலர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் சாலையில் செல்லும் பொழுது அவர்களின் பாதுகாப்பை சிக்னல்கள் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் சிக்னல்களை பராமரிக்க 10 வழிமுறைகள் உள்ளது. அந்த 10 வழிமுறைகள் குறித்தும் இந்த பயிற்சி அரங்கில் காவலர்களுக்கு விளக்கப்பட்டது. தொடர்ந்து சிக்னல்களை திறம்பட கையாண்ட 4 காவலர்களுக்கு 500 ரூபாய் ரொக்க பரிசை பிரவீன்குமார் திரிபாதி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போக்குவரத்து காவல்துறை SP செல்வம், புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த புதிய முறைகள் கையாளப்பட உள்ளது. இதற்காக புதிதாக தேர்வு செய்யப்பட்ட போக்குவரத்து காவலர்கள் மற்றும் ஏற்கனவே இருக்கும் காவலர்களுக்கு சிக்னல்களை பராமரிப்பது மற்றும் இயக்குவது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது என்றும் சிக்னல்களை கையாள வேண்டிய 10 வழிமுறைகளும் இந்த பயிற்சியில் அளிக்கப்பட்டது என்று தெரிவித்த அவர், புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் சாலையில் செல்லும் பொழுது அவர்களின் பாதுகாப்பை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி ஒதியஞ்சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அவர்களை தொடர்ந்து அதிமுக, திமுக, மதிமுகவினர் கலந்து கொண்டு அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி வந்த தமிழக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசனுக்கு சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஆகியோர் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். புதுச்சேரியில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தமிழக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் வருகை புரிந்தார். அவருக்கு சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஆகியோர் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலருடன் இருந்தனர். ஆனந்தபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி பாக்கமுடியான்பட்டு ஆனந்தபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த விநாயகர் ஆலய ஜனார்தன் அஸ்தபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி கடந்த வெள்ளிக்கிழமை நவகிரக பூஜைகள், விக்னேஸ்வர பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து முதல் 2ஆம், 3ஆம், 4ஆம் கால பூஜை நடைபெற்று கடம் புறப்பாடு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து விமான கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் மூலவர் ஸ்ரீ ஆனந்த விநாயகர் சுவாமி பரிவாரங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காட்டப்பட்டது.
இந்த கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் மற்றும் அவரது குடும்பத்தார் கலந்து கொண்டு ஆனந்த விநாயகரை வழிபட்டும், மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலையை இடித்தால் மாபெரும் போராட்டம் வெடிக்கும் என்று புதிய புரட்சி கழகத்தின் தலைவரும் நிருபகனுமான டாக்டர் சங்கர் தெரிவித்துள்ளார். புதிய புரட்சி கழகத்தின் தலைவரும் நிருபருமான டாக்டர் சங்கர் புதுவைக்கு வருகை புரிந்தார். அவருக்கு புதுச்சேரி மாநில தலைவர் பாஸ்கர் தலைமையில் பட்டாசு வெடித்து சால்வை அணிவித்து பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் சட்டசபை அருகே உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பிறகு புதிய பேருந்து அருகே உள்ள அம்பேத்கர் சிலையை சிலர் தூண்டுதல் பெயரில் எடுக்க வேண்டும் என்று நகராட்சிக்கு மனு அளித்ததை அறிந்த தமிழக புதிய புரட்சி கழக தலைவர் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, 35 ஆண்டுகளாக இருந்த டாக்டர் அம்பேத்கர் சிலையை புதுச்சேரி நகராட்சி மூலம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்களது கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் பாஸ்கர் தொடர்ந்து போராட்டம் மேற்கொண்டு வருகிறார். ஆகவே இந்த புதுச்சேரி அரசுக்கு இந்த சிலையை இடித்தால் மாபெரும் போராட்டம் வெடிக்கும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் கோவிந்தன், பொதுச் செயலாளர் சேகர் என்கிற பொன்னுரங்கம், செய்தி தொடர்பாளர் சிவா, சர்க்குணம், துணை பொதுச் செயலாளர் சந்திரன், மாநில அமைப்பாளர் தவமணி, OBC அணி தலைவர் ராஜா மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி திமுக சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி திமுக சார்பாக பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன், அரியாங்குப்பம் தொகுதி செயலாளர் சீதாராமன், திமுக அணிகளின் அமைப்பாளர்கள் கலிவரதன், ராஜேந்திரன், ரமேஷ், கருணாகரன், குட்டி என்கிற செல்வராஜ், முகுந்தன் மற்றும் சின்னதுரை முருகன், அருள் மாணிக்கம், பெருமாள் உள்ளிட்ட பல கலந்து கொண்டு அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் பல கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதி மேம்பாட்டு குறித்தான ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் நடைபெற்றது. புதுவை மாவட்ட ஆட்சியர் தலைவர் குலோத்துங்கன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நில அளவை பதிவேடுகள் துறையின் இயக்குனர் மற்றும் தாசில்தார், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் மற்றும் உதவி பொறியாளர், காவல்துறை கண்காணிப்பாளர்கள், தெற்கு பகுதி சட்ட ஒழுங்கு மற்றும் தெற்கு போக்குவரத்து பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளர்கள், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பல கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் பேசிய அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர், அரியாங்குப்பம், RK நகர், காக்கையன்தோப்பு, விராம்பட்டினம் ஆகிய பகுதிகளில் விரைவாக வளர்ந்து வரும் நகர பகுதி அதிகமாக மக்கள் தொகை கொண்டாடுவதாக உள்ளது. RK நகர், காக்கையன்தோப்பு, வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகள் விரைவாக வளர்ந்து வரும் நகர பகுதி அதிகமாக மக்கள் தொகை கொண்டதாக உள்ளது. புதுவையில் மிகப்பெரிய அளவில் திருவிழா நடைபெறும் பகுதியாகவும் உலக அளவில் சுற்றுலா வளர்ச்சி பகுதியாகவும் விளங்குகிறது. இங்கு அரியாங்குப்பம் பகுதி மக்கள் மட்டும் அல்லாமல் பல மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருவதாகவும் உள்ளது. அரியாங்குப்பம் முதல் வீராம்பட்டினம் வரை வியாபார ஸ்தலமாக விளங்குவதால் தற்போது இருக்கின்ற சாலை மக்கள் பயன்பாட்டிற்கு போதாமல் உள்ளது. வீராம்பட்டினம் சாலையில் தினம் தினம் போக்குவரத்து சம்பந்தமாக விபத்துகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர், காவல்துறை, கொம்யூன் பஞ்சாயத்து வியாபாரிகள் சங்கத்திற்கு போக்குவரத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதை தவிர்க்க சம்பந்தப்பட்ட துறைகள் கலந்து ஆலோசித்து மேற்படி வீராம்பட்டினம் சாலையை ஆக்கிரமித்து வியாபார யுக்தியுடன் விளம்பர பலகை மற்றும் கூரை அமைத்துள்ளவர்களை கண்டறிந்து அப்புறப்படுத்தி சாலையை விரிவாக்கம் செய்து கொடுக்க வேண்டும் எனவும், RK நகர், செட்டிக்குளம் பகுதியில் சாலையை ஆக்கிரமித்து குடிசை கட்டி உள்ளவர்களை அப்புறப்படுத்தி அவர்களுக்கு அருகிலேயே அரசுக்கு சொந்தமான இடத்தில் இலவச மனைப்பட்டா வழங்கி குடிசைகளை அப்புறப்படுத்தி சாலையை விரிவாக்கம் செய்ய சம்பந்தப்பட்ட துறைகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இதற்கு மாவட்ட நிர்வாகம் தலைமை ஏற்று செய்து கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர்.
இதற்கு சம்பந்தப்பட்ட துறைகள் இலவச மனைப்பட்டா கொடுப்பதாகவும், கொடுத்தவுடன் பொதுப்பணித்துறை குடிசைகளை காலி செய்து சாலையை கழிவுநீர் வாய்க்காலுடன் மேம்படுத்தி தருவதாகவும், ஆணையர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பக்கபலமாக இருந்து சாலையை மேம்படுத்தி மக்களுக்கு அர்ப்பணிப்பதாகவும், இதை 2024 நவம்பர் 30ற்குள் முடித்துக் கொடுப்பதாகவும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி எம்ஜிஆர் பேரவை சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பேரறிஞர் அண்ணாவின் 116ஆம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பில் அண்ணா சாலையில் அமைந்துள்ள அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏழைகளுக்கு உணவு பொட்டலம் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் செயலாளர் ரத்தினகுமார், பொருளாளர் ரங்கநாதன், இணை செயலாளர் சாம்ராஜ், துணைத் தலைவர் ஜெயராம், துணை செயலாளர் பரமேஸ்வரி மற்றும் பேரவை சொந்தங்கள் சிவகுமார், சோமசுந்தரம், தரணி தேவி, ராமேஷ், சின்னசாமி, மாசிலாமணி, ராஜசேகர், தண்டபாணி, பிரபாகர், பூக்கடை ராஜா, கண்ணியன், தமிழ்செல்வன், சித்தானந்தம், மகளிர் அணி காமாட்சி, சௌதர் அனிதா, கணேசன், விரோனிஷா மற்றும் பலர் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் மீன் வியாபாரம் செய்யும் 50க்கும் மேற்பட்ட வியாபாரிகளுக்கு முன்னாள் அமைச்சர் கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் நிழல் குடைகளை வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம், குதிரைக்குளம் பகுதியை சார்ந்த மீன் மார்க்கெட் மின் வியாபாரிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோருக்கு வியாபாரம் செய்வதற்கு நிழல் குடை வழங்கும் விழா முன்னாள் அமைச்சர் கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் நடைபெற்றது. அதன்படி பல ஆண்டுகளாக ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த குதிரைக்குளம் பகுதியில் மீன் மார்க்கெட் அமைத்து வருகிறது. வெயிலின் தாக்கம் மற்றும் மழை காலத்தில் அங்கு வியாபாரம் செய்யும் பொழுது பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றன. இது குறித்து விக்னேஷ் கண்ணனிடம் முறையிட்டு தங்களுக்கு நிழல் கொடை வழங்குமாறு கேட்டுக் கொண்டனர். அதையடுத்து உடனடியாக விக்னேஷ் கண்ணன் அங்கே மார்க்கெட்டில் உள்ள அனைத்து மீனவர்களுக்கும் நிழல் கொடையை அன்பளிப்பாக வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த முக்கியஸ்தவர்கள் மற்றும் மக்கள் தலைவர் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா இன்று புதுச்சேரியில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் லெனின் வீதியில் பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணாவின் உருவப்படத்திற்கு திமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதியில் பல இடங்களிலும் அண்ணாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் திமுக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் ஓணம் பண்டிகை இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கேரள சமாஜ நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை துணைநிலை ஆளுநர் மாளிகையில் இன்று நேரில் சந்தித்து ஓணம் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அடுத்த ஆனந்தபுரம் கிராமத்தில் உள்ள முத்து மாரியம்மன் ஸ்ரீ பரியாத்தம்மன் ஸ்ரீ பாண்டுரங்கன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அரியூர் அருகே உள்ள ஆனந்தபுரம் கிராமத்தில் ஆனந்தமுத்து மாரியம்மன் பாண்டுரங்கன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா கடந்த 13ஆம் தேதி காலை கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. அன்று மாலை 5 மணி அளவில் வாஸ்து சாந்தி, யாகசாலை பிரவேசம், முதல் காலையாக பூஜை, தீபாராதனையும் நடந்தது. 14ஆம் தேதி 8 மணி அளவில் 2ஆம் கால ஏகபதியும் மூலவர் பிரதிஷ்டையும் நடந்தது. மாலை 6 மணிக்கு 3ஆம் கால பூஜையுடன் அஷ்டபந்தன சான்றிதழ் தீபாராதனையும் நடந்தது. நேற்று காலை 6 மணி அளவில் 4ஆம் கால பூஜை, 7 மணி அளவில் ஒரே தமிழ் மற்றும் பாண்டுரங்கன் மதுரை வீரன் யாகசாலை ஹாபூர்ணா ஹீதி கடம்புறம் பாடுதல் நடந்தது. 8:05 மணிக்கு பாண்டுரங்கன் கோயில் கும்பாபிஷேகம், மூலவர் மகாபிஷேகமும் நடந்தது. காலை 10 மணி அளவில் ஆனந்த முத்து மாரியம்மன் யாகசாலை மகா பூர்ணா ஹீதி யாத்ரா தானம் கடம் புறப்படுதல், அதனைத் தொடர்ந்து விமான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 11 மணி அளவில் மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகள் மகா கும்பாபிஷேகம், அதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகம், தீபாராதனை, பெரியோர்களை கௌரவித்தல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SV சுகுமாரன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிராம பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் 334ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை பெரிய திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து வழிபாடு நடத்தினர். அதனைத் தொடர்ந்து இவ்வாலயத்தில் மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் 25ஆம் ஆண்டு அன்னதான விழா நடைபெற்றது. இதில் இவ்வாழையை திருப்பலியில் பங்கு கொண்ட அனைத்து மக்களுக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால், முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று காலை உணவு வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் நிர்வாக சிவநேசன், ராஜலட்சுமி குடும்பத்தார் செய்திருந்தனர். முதியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வஉசி நகர், மந்திரி நகர பகுதியில் சொந்த செலவில் சாலை அமைத்து கொடுத்த முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். முதியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வஉசி நகர் அடுத்த மந்திரி நகர் பகுதியில் சாலை வாய்க்கால் வசதி ஏற்படுத்தி தரவில்லை. இதனால் தங்களின் சுகாதாரம் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் வாய்க்கால் சாலை வசதி செய்து தர வேண்டும் என தொகுதியின் முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். இதை ஏற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த செலவில் அந்த பகுதியில் புதிதாக தார் சாலை மற்றும் வாய்க்கால் கட்டி கொடுத்தார். இந்த புதிய சாலை மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா இன்று நந்தினி நகர் பகுதியில் நடைபெற்றது. முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சாலையையும் பெயர் பலகையையும் திறந்து வைத்து அப்பகுதி மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். முன்னதாக திறப்பு விழாவிற்கு வந்த நந்தா சரவணன் எனக்கு அப்பகுதி மக்கள் மேலதாளம் முழங்க மலர்கள் தூவி வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் சௌரிராஜன் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வீர தமிழரசி வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம் சார்பாக விடுதலை போராட்ட புரட்சி கவிஞர் புதுச்சேரியில் வாழ்ந்த பாரதியாரின் நினைவு நாளை முன்னிட்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. புதுச்சேரி குயில்தோப்பு சித்தானந்த சுவாமி கோயில் வளாகத்தில் அமைந்துள்ள பாரதியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சி நினைவஞ்சலி, கவிதாஞ்சலி, மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இயக்கத்தின் நிறுவன தலைவர் ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆய்வாளர் NS கலைவர்தன் மகாகவியின் அரசியல் சமூக விடுதலை போராட்ட தியாகங்களை போற்றி நினைவஞ்சலி உரையாற்றினார். எம்டன் செண்பகராமன், பிள்ளை உறவினர் ரமேஷ் பாபு சங்கர், துணைத் தலைவர் கதிரேசன் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்தனர். இயக்கத்தின் செயலாளர் கலைவாணி கணேசன், துணை செயலாளர் வெற்றிவேல் மலர் தூவி வீரவணக்கம் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் இளங்குயில், சரஸ்வதி வைத்தியநாதன் தலைமையில் நடந்த கவியரங்க நிகழ்ச்சியில் கவிஞர்கள் மதன், புவனா, சத்தியமூர்த்தி, பத்மநாபன், சத்யா, பிரமிளாமேரி, காஞ்சனா, சுதர்சனம், ரத்தின விநாயகம், தனலட்சுமி, குமாரவேலு, லாவண்யா, சங்கர், வேணு, ஞானமூர்த்தி, களியபெருமாள், ஜெயலட்சுமி, விசாலாட்சி மற்றும் பல கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.